ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூ புட்டு ரெசிபி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு வாழைப்பூவை நல்லா நரம்பெலாம் நீக்கி க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன் தனியாக. ஒரு 1 hour பிஃபோராகவே கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு அரை கப் கடலைப்பருப்பு போதும். அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா அதை போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். வாழைப்பூனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாக பெண்கள் வந்து பெண் குழந்தைங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் தோற்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. கர்ப்பப்பை கோளாறுகள், இந்த பிசிஓடி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட சால்வ் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் சொல்கிறேன். வாழைப்பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூ வந்து கொத்தாக அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கர்ப்பப்பையும் அந்த மாதிரி குழந்த பேர் அந்த மாதிரி வரணுன்றதுக்காக நிறைய பேருக்கு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா. கடவுள் படைச்சதுலேயே அந்த மாதிரி ஒரு படைப்பை படைச்சிருக்காரு. இப்படி நம்ம புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் அந்த ஊற வச்ச கடலப்பருப்பையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நிறைய நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 6 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 2 பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு, கடுகு போட்டு தாளித்து வெங்காயம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா இந்த வேக வச்ச வாழைப்பூவை போட்டு கிளறணும். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலக்கிட்டே வந்தோன்னா நல்லா செவக்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சுட சுட சாதத்தில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்படி பிடிக்கல அப்படின்றவங்க வாழைப்பூ பக்கோடா மாதிரி கூட போட்டு கொடுக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் பக்கோடாலாம் போடுறோம்ல, அந்த மாதிரி கூட போடலாம். ஆனால் அவசியம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது இதை செஞ்சு நீங்கள் பசங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.